ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் செல். ஹியூமன் பாடியில் இருக்கிற எவ்ரி டிஷ்யூ அண்ட் ஆர்கனோட பேசிக் பில்டிங் பிளாக் செல் தான். இந்த வீடியோவில் நம்ம ஹியூமன் செல்லோட ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கிற மேஜர் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்டாக செல்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். மீனிங் என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் செல் லெவலில் தான் நடக்குது. ஹியூமன் செல்ஸ் யூகேரியாட்டிக் செல்ஸ் கேட்டகரியில் வரும். அதாவது இதில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அண்ட் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். செல் டிஸ்கவரி பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். 1665 ராபர்ட் ஹூக் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணிட்டு கார்க் சாம்பிள் அப்சர்வ் பண்ணாரு. அப்போ ஸ்மால் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்து அதுக்கு செல்ஸ்னு நேம் கொடுத்தாரு. லேட்டர் சயின்டிஸ்ட் மத்தியாஸ் கிளேடன் அண்ட் தியோடர் ஷ்வான் 2 பேரும் செல் தியரி டெவலப் பண்ணாங்க. செல் தியரி சொல்றது ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் செல்ஸ். செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் all cells arise from pre-existing cells. ஒரு டிபிக்கல் ஹியூமன் செல்லோட ஸ்ட்ரக்சர் 3 மேஜர் ரீஜன்ஸாக டிவைட் பண்ணலாம். பிளாஸ்மா மெம்பரைன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ். இதை தான் செல்லோட ஃபண்டமெண்டல் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இந்த 3 காம்பனன்ட்ஸும் டுகெதர் ஒர்க் பண்ணிட்டு செல்லோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் அண்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுது. செல்லோட அவுட்டர் பவுண்ட்ரி பிளாஸ்மா மெம்பரைன்னு சொல்கிறாங்க. இது மெயின்லி பாஸ்போலிபிட் பைலேயர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அதோட உள்ள ப்ரோட்டீன்ஸ் எம்பெட் பண்ணியிருக்கும். பிளாஸ்மா மெம்பரைனோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி செலக்டிவ் பெர்மியபிலிட்டி. மீனிங் என்னன்னா, எல்லா மாலிக்யூல்ஸும் செல்குள்ளே என்டர் ஆக அலோவ் பண்ணுது. ஸ்பெசிஃபிக் மாலிக்யூல்ஸ் மட்டும்தான் ரெகுலேட்டடாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். பிளாஸ்மா மெம்பரைன் அண்ட் நியூக்ளியஸ்க்கு நடுவில் இருக்கிற ரீஜியன் சைட்டோபிளாசம். இது மெயின்லி சைட்டோசோல்னு சொல்கிற ஃப்ளூயிட் மீடியம் அண்ட் அதில் இருக்கிற ஆர்கனல்ஸாக கன்சிஸ்ட் ஆகும். செல்லில் நடக்கிற நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சைட்டோபிளாசமில் தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாபாலிக் ரியாக்ஷன்ஸ், என்சைம் ஆக்டிவிட்டி அண்ட் இன்ட்ராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட். நியூக்ளியஸ் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல். இது டபுள் மெம்பரைன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். அது நியூக்ளியர் என்வலப்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கும், which contains genetic information. நியூக்ளியஸோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெகுலேட் பண்ணுது, புரோட்டீன் சிந்தசிஸ் கண்ட்ரோல் பண்ணுது அண்ட் செல் டிவிஷன் கோஆர்டினேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனல் மைட்டோகாண்ட்ரியா. இது ஜெனரலி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்னு சொல்லுவாங்க. மைட்டோகாண்ட்ரியாவோட மெயின் ஃபங்க்ஷன் ஏடிபி எனர்ஜி ப்ரொடக்ஷன். எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கிற ப்ராசஸ் ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரைலேஷன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஓன் டிஎன்ஏ இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் or ER is a membranous network inside the cytoplasm. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் 2 டைப்ஸ். ஒன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகியிருக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் லிப்பிட் சிந்தசிஸ், டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸஸ், கால்சியம் ஸ்டோரேஜ் நடக்கும். Golgi apparatus mainly protein processing and packaging center. Rough ERல synthesis ஆன proteins Golgi apparatusக்கு transport ஆகும். அங்கே modify பண்ணிட்டு பேக்கேஜ் பண்ணிட்டு வெசிக்கல்ஸ் மூலமாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்க்கு சென்ட் பண்ணும். ஸோ இது செல்லோட ப்ரோட்டீன் டிராஃபிக்கிங் சிஸ்டமில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. லைசோசோம்ஸ் ஆர் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் containing digestive enzymes. இதோட மெயின் ஃபங்க்ஷன் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் பிரேக் டவுன் பண்ணுது, டேமேஜ் ஆர்கனைல்ஸ் ரீசைக்கிள் பண்ணுது, பேத்தோஜென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ லைசோசோம்ஸ் ஹெல்ப் பண்ணுது செல்லுலார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கு. ரிபோசோம்ஸ் ஆர் புரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இது 2 பிளேஸில் இருக்கும். ஒன்று சைட்டோபிளாசம், இன்னொன்று ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரிபோசோம்ஸ் எம்ஆர்என்ஏ இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிவிட்டு அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு
புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். Cytoskeleton is a network of protein filaments inside the cell. இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ் மைக்ரோடியூபிள்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, செல் ஷேப் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆர்கனல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதும் இதுதான். Hope this video helps you understand the structure of human cell clearly. Next videoல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது transport mechanisms across the cell membrane. If this video was useful, like பண்ணுங்க, share பண்ணுங்க and subscribe பண்ணுங்க for more engineering and biology learning videos.